மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகன்யா பிரேம். முதலில் இலங்கை செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமெரிக்க விசேட பிரதிநிதி சந்திப்பு. இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவிற்கான அமெரிக்க விசேட பிரதிநிதியும் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதுவருமான செர்ஜியோ கோர் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவிற்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டது. மேலும் மத்திய கிழக்கின் போர் சூழல் குறித்த இலங்கையின் நிலைப்பாடு மற்றும் போர் சூழல் காரணமாக இலங்கை எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது தூதுக்குழுவினருக்கு விளக்கம் அளித்தார். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்க, நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும, ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஷுலங்கமுவ, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகி ஆகியோருடன் செர்ஜியோ கோர்ட்டுடன் வருகை தந்துள்ள தூதுக்குழுவினர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். மஹிந்த ராஜபக்ஷவுக்கு 600 மில்லியன் ரூபாய் லஞ்சம் வழங்கப்பட்டதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முன்னாள் அதிகாரி சந்திரசேன தெரிவிப்பு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன தனது முன்னைய வாக்குமூலம் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவிற்கு மிரட்டல் சூழ்நிலையில் பெறப்பட்டதாக கூறும் சத்திய பிரமாணம் அவரது வழக்கறிஞர்களால் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளது. லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்ததை அடுத்து இந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. ஏர்பஸ் ஒப்பந்தத்துடன் தொடர்புடைய நிதிகளில் இருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ரூபாய் 60 மில்லியன் வழங்கப்பட்டதாக சந்திரசேன தெரிவித்துள்ளார் என நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதிமன்ற ஆவணங்களின்படி அந்த ரூபாய் 60 மில்லியன் 3 தனித்தனி சந்தர்ப்பங்களில் வழங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் முன்னாள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்க ஜெரத்னவுக்கு ரூபாய் 20 மில்லியன் வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல்களின் அடிப்படையில் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் கபில சந்திரசேனவை ஏப்ரல் 2 வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது. ஏர்பஸ் ஒப்பந்தத்துடன் தொடர்புடைய அமெரிக்க டாலர் 2 மில்லியன் லஞ்சம் கோரல் மற்றும் பெற்றுக்கொண்டதாக அவர் முன்பு கைது செய்யப்பட்டிருந்தார். வடக்கு மாகாணத்தில் வாழும் சிங்கள மக்களின் உரிமை கோரி நடைபயணம். வடக்கு மாகாணத்தில் வாழும் சிங்கள மக்களின் உரிமைகள் மற்றும் அவர்கள் எதிர்கொண்டுள்ளதாக கூறப்படும் இழப்புகள் தொடர்பாக அரசாங்க அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் நோக்கில் சிங்கிந்தியா சமாதான நடைபயணம் மற்றும் வாகன ஊர்வலம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நடைபயணம் யாழ்ப்பாணத்தில் இருந்து தொடங்கி கொழும்பு வரை தொடரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிகழ்வு மூலம் வடக்கு மாகாணத்தில் வாழும் சிங்கள சமூகத்தின் பிரச்சினைகள், பாதுகாப்பு, நில உரிமைகள் மற்றும் வாழ்வாதார சிக்கல்கள் குறித்து தேசிய மட்டத்தில் கவனம் செலுத்தச் செய்வதே முக்கிய நோக்கமாக அமைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டது. எதிர்வரும் 26ஆம் தேதி ஐநா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் அடங்கிய குழுவினர் யாழ்ப்பாணம் வருகை. ஐநா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் அடங்கிய குழுவினர் யாழ்ப்பாணம் வருகை தரவுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஐநா பிரதிநிதிகள் எதிர்வரும் 26ஆம் தேதி யாழ்ப்பாணம் வருகை தருவதாகவும் யாழ்ப்பாணம் வருகை தரும் குழுவினர் யாழில் பல தமிழ் கட்சிகளின் தலைவர்களையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதே நேரம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி யாழ்ப்பாணம் வருகை தருகின்றனர். யாழ்ப்பாணம் வருகை தரும் ஐரோப்பிய யூனியன் குழுவில் நோர்வே, ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி மற்றும் ருமேனியா போன்ற நாடுகளின் பிரதிநிதிகள் உள்ளடங்குகின்றனர். யாழ்ப்பாணத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் குழுவினர் செம்மணியில் உள்ள மனித புதைகுழியை நேரில் பார்வையிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள விவசாய கழிவுகளில் இருந்து எரிவாயு, நோர்வே ஆர்வம். இலங்கையில் உள்ள விவசாய கழிவுகள் அதிகமுள்ள பகுதிகளை அடையாளம் கண்டு அங்கிருந்து எரிவாயு உற்பத்தி செய்யும் செயல்முறையை முன்னெடுப்பதற்கு நோர்வே அவதானம் செலுத்தியுள்ளது. விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த மற்றும் நோர்வே தூதரக அதிகாரி ஸ்டால் ஹரால்ட் பீலர்சன் ஆகியோருக்கு இடையில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது.
இதன்போது விவசாயத்துறைக்காக மீள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. பல்வேறு வழிகளில் எரிசக்தியை உற்பத்தி செய்வது தொடர்பாக நோர்வே தூதரக அதிகாரி இதன்போது கருத்துக்களை முன்வைத்தார். காற்று சக்தி, சூரிய சக்தி மற்றும் கடலின் அலை சக்தி ஆகியவற்றை பயன்படுத்தி எரிசக்தியை உற்பத்தி செய்வதற்கு இலங்கைக்கு உதவ முடியும் என அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர்கள் தயாரித்த திட்ட அறிக்கையொன்றும் இதன்போது அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டதாக விவசாய அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் பகல் நேரங்களில் சூரிய சக்தி அதிகமாக உற்பத்தி செய்யப்படுவதை அவதானித்துள்ளதாக குறிப்பிட்ட தூதரக அதிகாரி, அந்த மேலதிக சூரிய சக்தியை பயன்படுத்தி நீரை மின்னாற்பகுப்பு செய்வதன் மூலம் ஹைட்ரஜனை உற்பத்தி செய்து அதனை எரிபொருளாக பயன்படுத்த முடியும் என சுட்டிக்காட்டினார். இவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் ஹைட்ரஜனை விவசாயத்துறை உட்பட அனைத்து துறைகளிலும் எரிபொருளாக பயன்படுத்த முடியும் என ஸ்டால் ஹரால்ட் பீலர்சன் மேலும் தெரிவித்தார். கருப்பு கொடியேற்றப்பட்ட சம்பவம். யாழ் பல்கலைக்கழகம் முன்பாக போராட்டம். சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தேசிய கொடியை இறக்கி கருப்பு கொடி ஏற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் மாணவர்களிடம் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ் பல்கலைக்கழகம் முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கருப்பு கொடி ஏற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அந்த வகையில் கடந்த 10ஆம் தேதி போலீஸ் வாகனத்தில் பல்கலைக்கழக வளாகத்தினுள் நுழைந்து துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் ஆகியோரிடம் சுமார் 3 மணி நேர விசாரணைகளை மேற்கொண்டு வாக்குமூலங்களை பதிவு செய்தனர். பல்கலைக்கழக வளாகத்தினுள் போலீசார் வாகனத்தில் நுழைந்தமை மற்றும் துணைவேந்தர் பதிவாளர் ஆகியோரிடம் 3 மணி நேர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டமை போன்றவற்றுக்கு எதிராக மாணவர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் கருப்பு கொடி ஏற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் மூவரை கடந்த 17ஆம் தேதி விசாரணைக்கு வருமாறு பதிவாளர் ஊடாக மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் அழைப்பாணை வழங்கியுள்ளனர். குறித்த விசாரணைக்கு மாணவர்கள் அன்றைய தினம் செல்லாத நிலையில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் பணிப்புக்கு அமைய பல்கலைக்கழக மட்டத்தில் உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு எமது தரப்பு நியாயங்களை தெளிவாக விசாரணைக்குழு முன் தெரியப்படுத்தியுள்ளோம். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் புரிதொரு தரப்பினராக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு எம்மை விசாரணைக்கு அழைப்பது மாணவர்களை அச்சுறுத்தும் செயற்பாடாகும். எனவே குறித்த சம்பவம் தொடர்பில் மாணவர்களை போலீசார் விசாரணைக்கு அழைக்கும் சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக இன்றைய தினம் வியாழக்கிழமை விரிவுரைகளை பகிஷ்கரித்து பல்கலை முன்றலில் போராட்டத்தை முன்னெடுத்தோம். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. சீமான் வெளியிட்ட கட்சியின் செயற்பாட்டு வரைவு 2026. தமிழகத்திற்கு 5 தலைநகரங்கள். 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அக்கட்சியின் செயற்பாட்டு வரைவு அறிக்கையை சீமான் வெளியிட்டுள்ளார். அதில் பல வாக்குறுதிகளின் முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தை மாற்றுவோம், சென்னை மட்டுமே தலைநகராக இருப்பதனால் கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு என அனைத்தும் ஒரே இடத்தில் குவிந்து கிடக்கின்றது. இவை அனைத்தையும் தேடி மக்கள் சிற்றூர்களில் இருந்து நகரத்தை நோக்கி வருவதனால் சென்னை பிதுங்கி வழிகின்றது. உயிரை சுமந்து செல்கின்ற அவசர ஊர்தி கூட சரியான நேரத்திற்கு செல்ல முடியாத நிலை உள்ளது. இதே நிலை நீடித்தால் சென்னையின் நிலை மேலும் சிக்கலாகலாம். அதனால் நிர்வாக வசதிக்காக கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி உட்பட அனைத்தும் பரவலாக சென்றடைய நாம் தமிழர் அரசு தலைநகரை பரவலாக்கும். தமிழ்நாட்டுக்கு 5 தலைநகரங்கள். தமிழகத்தின் மையத்தில் உள்ள திருச்சி முதன்மை நிர்வாக மையமாக செயற்படும். சென்னை தொழில்நுட்ப தலைநகராக செயற்படும். கோவை தொழில் மற்றும் வணிக தலைநகராகவும், மதுரை மொழி, கலை மற்றும் பண்பாட்டு தலைநகராகவும், கன்னியாகுமரி தமிழர் மெய்யியல் தலைநகராகவும் செயற்படும். பெண்களுக்கு தனி தொகுதி. உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் சட்டமன்ற, நாடாளுமன்ற தொகுதிகளில் அப்படி வழங்கப்படவில்லை.
பெண்களுக்கு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் தனி தொகுதிகள் போராடி பெறப்படும். மாநிலத்தில் தன்னாட்சி, ஒன்றியத்தில் கூட்டாட்சி. இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தில் கூட்டாட்சி தத்துவம் என்பது பேரளவே உள்ளது. இந்திய ஒன்றிய அரசியலமைப்பு சட்டம் 7வது பட்டியலில் உள்ள சட்டம் இயற்றுகின்ற முறையில் ஒன்றிய அரசு 97 துறைகளில் சட்டம் இயற்றும் அதிகாரத்தையும் மாநில அரசு 66 துறைகளில் சட்டம் இயற்றும் அதிகாரத்தையும் பெற்றிருக்கின்றது. தமிழர்களுக்கு முன்னுரிமை. தற்போது நடைமுறையில் உள்ள கல்வி, சமூகம், பொருளாதாரம் சார்ந்த இடப்பங்கீடுகள் முறைப்படி அம்பேத்கர் வழியில் நாம் தமிழர் அரசு சீராய்வு செய்யும். நாம் தமிழர் அரசானது தமிழ்நாட்டில் தமிழ் குடிகளுக்கு இடப்பங்கீட்டில் முன்னுரிமை வழங்கும். பிற மொழி வழி மாநிலங்களில் தமிழின மக்களுக்கு என்ன முன்னுரிமை வழங்கப்படுகின்றதோ அதே முன்னுரிமை பிறமொழி வழி தேசிய இன மக்களுக்கு தமிழ்நாட்டில் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டதோடு, தமிழகத்தில் உச்சநீதிமன்ற கிளை அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை, மணல் கொள்ளை தடுப்பு, வேளாண் பெருங்குடி மக்களே விலையை உறுதிப்படுத்தலாம், ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி என்பன தொடர்பாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணி தொகுதி பங்கீட்டில் இழுபறி. மக்கள் நீதி மய்யம் நாளை அவசர ஆலோசனை. திமுக மக்கள் நீதி மய்யம் கட்சிகளுக்கு இடையிலான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிக்கும் நிலையில் நாளை மக்கள் நீதிமன்ற தலைவர் கமலஹாசன் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள், மண்டல அமைப்பாளர்கள் மற்றும் நிர்வாகக் குழு, செயற்குழு அவசர கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மக்கள் நீதிமன்ற பொதுச் செயலாளர் அருணாசலம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நிலைப்பாடு குறித்து கலந்தாலோசிக்க மக்கள் நீதி மய்யம் கட்சியின் மாவட்ட செயலாளர், அணிகளின் மண்டல அமைப்பாளர்கள் மற்றும் நிர்வாகக் குழு, செயற்குழு உறுப்பினர்களின் அவசர கூட்டம் தலைவர் கமலஹாசன் தலைமையில் நாளை வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு நடைபெற இருக்கின்றது. சென்னை அண்ணாநகர் சாம்கோ ஹோட்டலில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் அனைத்து மாவட்ட செயலாளர்கள், அணிகளின் மண்டல அமைப்பாளர்கள் மற்றும் நிர்வாகக் குழு, செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளில் தொடர்வென உலகச் செய்திகள். ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரித்தானியா மீண்டும் இணைவு, ஆளும் கட்சிக்குள் வலுக்கும் வாதம். ஆளும் தொழிற்கட்சியில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரித்தானியாவின் செல்வாக்கை மீண்டும் அதிகரிப்பது தொடர்பான கருத்துக்கள் வலுப்பெற்றுள்ளன. ஏற்கனவே செய்து கொண்டுள்ள உடன்படிக்கை தொடர்பில் மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் ஸ்டாமருக்கு தொடர்ச்சியான அழுத்தங்கள் ஆளுங்கட்சிக்குள் கொடுக்கப்பட்டு வரும் பின்புலத்தில் லண்டன் மேயர் சாதிகான் பிரித்தானியா மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சுங்க ஒன்றியம் மற்றும் தனியார் சந்தையில் இணைய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேயர் சாதிகானின் கருத்து மற்றும் கட்சிக்குள் வலுப்பெற்று வரும் இது தொடர்பான கருத்துக்கள் பிரதமர் ஸ்டாமரின் நிலைப்பாட்டுக்கு முரணானதாகும். ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரித்தானியாவின் செல்வாக்கை அதிகரிப்பது அல்லது மீண்டும் சேர்வது குறித்து வெளிப்படுத்தப்படும் கருத்துக்கள் ஆளுங்கட்சிக்குள் மோதல் போக்கை அதிகரிக்கும் என்பதுடன் பொதுமக்களின் ஆதரவு குறைவதற்கும் வழிவகுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திற்கும் விலை உண்டு, ஈரான் புதிய உச்ச தலைவரின் அதிரடி. ஈரானின் முக்கிய பாதுகாப்பு படை தலைவரான அலி லாரிஜானி படுகொலை செய்யப்பட்டதை அந்நாட்டு அரசாங்கம் உறுதிப்படுத்திய நிலையில் ஈரானின் புதிய உயரிய தலைவர் முஜ்தபா ஹாமேனி இதுகுறித்து முதல் முறையாக பகிரங்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். லாரிஜானியின் மரணம் குறித்து குறிப்பிட்டுள்ள முஜ்தபா ஹாமேனி, லாரிஜானி ஒரு அறிவார்ந்த அர்ப்பணிப்புள்ள ஆளுமை, அவரது மறைவுச் செய்தியை மிகுந்த வருத்தத்துடன் பெற்றுக்கொண்டேன் என தெரிவித்துள்ளார். லாரிஜானியின் படுகொலை குறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், இத்தகையதொரு முக்கிய தலைவரின் படுகொலை அவர் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்பதையும் எதிரிகள் அவர் மீது கொண்டுள்ள வெறுப்பையுமே காட்டுகின்றது. இஸ்லாமிய அமைப்பின் அடிவாரத்தில் சிந்தப்படும் இத்தகைய ரத்தம் அந்த மரத்தை மேலும் வலுப்படுத்துமே தவிர வீழ்த்தாது. சிந்தப்பட்ட ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திற்கும் ஒரு விலையுண்டு. இந்த தியாகிகளை வீழ்த்திய அந்த கொலையாளிகள் அதற்கான விலையை விரைவில் செலுத்தியே தீர வேண்டும் என முஜ்தபா ஹாமேனி ஆவேசமாக தெரிவித்துள்ளார். அலி லாரிஜானி ஈரானின் அணுசக்தி பேச்சுவார்த்தை மற்றும் பாதுகாப்பு விவகாரங்களில் நீண்ட காலமாக பங்காற்றியவர். அவரது படுகொலை தற்போது மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்தை மேலும் உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இத்துடன் மேவெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட www.meveli.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மேவெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.
the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.